கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு சூப்பரான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் கேளுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கார்த்தி இந்த மாதிரி நம்மளோட இளையராஜா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனது தெரிஞ்சதும் போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு வேறு ஏதாவது சாப்பிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நான் எதுவுமே சாப்பிடலாமாப்பில், அங்கே சாப்பாடு ஃபஸ்ட்டே நான் ஆசைப்பட்டு ஃபஸ்ட்டு நான் போய் சாப்பிட்டுட்டேன், அந்த சாப்பாடு சாப்பிட்டதுல தான் ஏதோ ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்போ சாப்பிட்டதுனால தான் விஷம் கலந்துருக்கோன்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி கார்த்தி யோசிச்சு என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்க மேனேஜருக்கு கால் பண்ணுறாரு. 2-3 வாட்டி பார்த்தீங்கன்னா கால் பண்ணிட்டு எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நேரடியாக போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, இளையராஜா நானும் வரமாப்பில்ல, இப்போ நானும் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட போயிட்டு 2 பேருமே அங்கே பரிமாறுற சாப்பாடை தடுக்கிறதுக்கு போகிறாங்க. அப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரேவதிக்குமே மருதுக்கும் நிச்சயம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இப்போ செமையான ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னே சொல்லலாம், வேற லெவலாக இருக்குன்னே சொல்லலாம் நாளைக்கு எபிசோடு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம கார்த்தி நேராக உடனே அங்கே போய் என்ன பண்ணுறாங்க, சாப்பாடு சாப்பிடாம தடுத்துடுறாங்க. என்ன சார் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த சாப்பாடில் ஏதோ கலந்துருக்கு, யாரும் சாப்பிடாதீங்க, நான் எதனா வேறு சாப்பாடு எல்லாருக்கும் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே சார், எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த சாப்பாடை முதல்ல இவர் சாப்பிட்ருக்காரு. சாப்பிட்டுட்டு இவர் மயங்கி விழுந்துட்டார். இந்த சாப்பாடில் பாய்சன் இருக்குது, டாக்டர் சொல்லியிருக்காங்க, அதனால இந்த சாப்பாடை தயவுசெய்து கீழே கொட்டிடுங்க, நான் வேறு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிடுறாரு. அவங்களும் என்ன பண்ணுறாங்க, பயந்து போய் எல்லாரும் எழுந்துடுறாங்க. யாரும் பதட்டப்படாதீங்க, ஒன்றே பிரச்சனை இல்லை, இவர் மூலிமா எப்படியோ கடல் கண்டுபிடிச்சி சொன்னதுனால தான் எல்லாரையும் காப்பாற்ற முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல வேலை சார் உடனே சொன்னீங்க, நான் உங்களுக்கு கால் பண்ணேன், நீங்கள் ரீச் ஆகலை, அது மட்டும் இல்லை கால் நீங்கள் அட்டன் பண்ணல அப்படின்ற மாதிரி கார்த்தி சொல்கிறாரு. அங்கேயும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே சார், நீங்கள் இப்போ தடுத்தது ரொம்ப நல்லதாக போச்சு, இல்லைன்னா எத்தனை உயிர் போயிருக்கோம், ஏதோ இவர் உடனே தெரிஞ்சதுனால பொழைச்சிட்டாங்க, எவ்வளோ குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி விடுங்க, இதை விட்டுருங்க, நம்ம வேறு சாப்பாடு நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுறேன் உடனே, இல்லை எல்லாரையும் எத்தனை பேருன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் கூப்பிட்டு போய் சாப்பாடு சாப்பிட வைங்க, அதுக்கு நான் பில் பே பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இளையராஜா சொல்கிறாரு, எப்படியோ தடுத்துட்டமாப்பில், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இல்லைன்னா வச்சுக்கோயேன் எத்தனை பேர் செத்துருப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் ஜெயில் வரைக்கும் நம்ம போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஏன் மாப்பிள்ளை இப்படிலாம் பண்ணுறாங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி கெஸ் பண்ணி சொல்லிட்டாங்க. இல்லைடா, ரேவதிக்கு அங்கே நிச்சயதார்த்தம் நடக்க போகுது, அந்த மருது கூட நான் அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக இந்த மாதிரி என்னை மாட்ட வைக்கிறதுக்கோசம் ஒரு வேளை அத்தையோ இல்லை அந்த சூரியகலா மருது இவங்க 3 பேரில் யாரோ ஒருத்தவங்க தான் இந்த விஷயத்தை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கார்த்தி நம்ம இளையராஜா கிட்ட சொல்கிறாங்க. ரேவதி பார்த்திங்கன்னா இப்போ நிச்சயத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அம்மா பார்த்து கேட்குறாங்க, என்னம்மா இவ்வளோ கிராண்டாக நிச்சயத்துக்கே ரெடி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம்மா நான் எது பண்ணாலும் கிராண்டாக பண்ணணும்னு நினைப்பேன், அதுவும் உன்னோட விசேஷம்லாம் நான் சும்மா விடுவேனா, நீ என்னோட பொண்ணு, கண்டிப்பாக கிராண்டாக செலிப்ரேட் பண்ணணும் தானே எனக்கும் ஆசை இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா அப்படியே ஜாலியாக பேச்சுவார்த்தை அப்படியே போயிட்டுருக்கு. அப்போ பார்த்திங்கன்னா நிச்சயதார்த்தம் நடந்து இல்லாமல் நல்ல நேரம் முடிய போகுது, மாப்பிள்ளையும் பொண்ணும் மோந்திரத்தை மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ராஜனும் மயில்வாகனும் என்ன பண்ணுறாங்க, கார்த்திக் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு, மாப்பிள்ளை இந்த மாதிரி நிச்சயம் நடக்க போகுது, நீங்கள் எங்கே இருக்கீங்க, நான் வந்துகிட்டே இருக்கேன் மாமா அப்படின்னு சொல்லும்போது, மாப்பிள்ளை சீக்கிரம் வாங்க, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, இங்கே ரேவதியோட வாழ்க்கையை பறிபோகிற மாதிரி இருக்குது, நிச்சயம் பண்ணிட்டாங்கன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லும்போது, சரி பரவாயில்ல இருக்கட்டும், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது வந்திருக்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் தான் இருக்குன்னு கரெக்டாக பார்த்திங்கன்னா மோந்திரத்தை எடுத்துகிட்டு வராங்க நம்ம சூரியக்கல்லா. அப்போ பார்த்திங்கன்னா கரண்ட் ஆஃப் ஆகிடுது. நம்ம மருது மோந்திரம் போடுவாங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம கார்த்தி மோந்திரம் போட்டுட்டாரு, மருதுக்கு பதில் இருட்டில். ஸோ செம்ம ட்விஸ்ட்னே சொல்லலாம், வேற லெவலாக இருந்துன்னே சொல்லலாம் அந்த எபிசோடில் அப்டேட் பார்க்கும்போது. இப்போ கார்த்தி தான் மருதுக்கு முதல் அந்த ரிங்கை ரேவதி கழுத்தில் ரேவதியோட கையில் போட்டு விட்ருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி முறைச்சி பார்த்துட்ருக்குறாங்க, என்ன நடக்குது இங்கே, யார் மோந்திரம் போடுறா அப்படின்னு சொல்லிட்டு. கார்த்தியை தடுக்கணும்னு நினச்சாங்க, ஆனால் கார்த்தியை நிச்சயம் பண்ண மாதிரி திருப்பியுமே மோந்திரத்தை நம்மளோட ரேவதியோட கையில் போட்டுட்டாங்க. ஸோ வேறு லெவலாக இருந்துன்னு சொல்லலாம். இதோட கரண்ட் ஆன் ஆகிருக்கு. நம்ம மருது மோந்திரத்தை போடலை, ஆனால் ரேவதி கையில் மோந்திரம் இருக்குது. இதை பார்த்ததும் மருது ஷாக் ஆகுறாரு, என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் அப்டேட்டுக்கு நம்மளோட சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.